கோடைகால வெப்பத்தின் தாக்கத்தில் இருந்தே கால்நடைகளை பாதுகாத்திட உரிய வழிமுறைகளை பின்பற்றிட கால்நடை பராமரிப்புத்துறை அறிவுறுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்ட செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகத்தால் வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணி அளவில் வெளியிடப்பட்ட தகவலின்படி, திண்டுக்கல் மாவட்டத்தில் கால்நடைகளை வளர்த்து வரும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கோடைகால நோயிலிருந்து தங்கள் வளர்த்து வரும் கால்நடைகளில் பராமரிப்பு வழிமுறைகளை வெளியிட்டுள்ளது. அதன்படி, வெப்பத்தின் தாக்கத்தால் கால்நடைகளுக்கு குறிப்பாக கறவை பசுக்களில் ஏற்படும் உடல் அயற்சியை தடுப்பதற்கு கறவை பசுக்களின் மேய்ச்சல் நேரத்தை காலை 6 மணி முதல் காலை 10 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 7 மணி வரையிலும் என மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். கோடையில் பால் உற்பத்தியும் சினைமாடுகளின் கன்று வளர்ச்சியும் குறைய வாய்ப்புள்ளது. இதனை தவிர்க்க போதுமான அளவு பசுந்தீவனம் மற்றும் பசும் புல் வழங்க வேண்டும். மதிய வேளையில் பசுக்களை குளிப்பாட்டுவதன் மூலம் உடல் வெப்பத்தை தணித்து பால் உற்பத்தி குறையாமல் பாதுகாக்கலாம். உலோகம், கல்நார் மற்றும் கான்கிரீட் கொட்டையில் வெப்பத்தை தணிக்க கொட்டையின் மேல்புறத்தில் தென்னங்கிற்றுகள், பனை ஓலைகள், ஈரப்படுத்தப்பட்ட சாக்கு துணிகள், விரைவாய் வளரும் பசுங்குடிகள் ஆகியவற்றை பரவ விடுவதால் வேண்டும். மேலும் அவற்றில் அவ்வப்போது தண்ணீர் தெளித்துவிட்டு அவசியம் இருந்தால் மின் விசிறி மற்றும் நீர் தெளிப்பான் மூலம் பயன்படுத்துவதன் மூலம் கொட்டையின் வெப்பத்தின் அளவை குறைக்கலாம். கால்நடைகளுக்கு ஏற்படும் கோடைகால அயற்சியை போக்க அதிக அளவு குளிர்ந்த குடிநீர் வழங்க வேண்டும். அவ்வாறு வழங்கும் குடிநீர் தாது, உப்பு மற்றும் வைட்டமின் டானிக் கலந்து கொடுக்க வேண்டும். கோடை காலத்தில் குறைந்தது 3 முறையேனும் தண்ணீரில் வழங்குதல் அவசியம். மேலும் இந்த கோடை காலத்தின் மடிவீக்க நோய் மற்றும் பிற கிருமி தொற்றுகள் வராமல் தவிர்க்க பொட்டாசியம் பெர்மாங்கனேட் 1% கரைசலை பயன்படுத்தி கொட்டகை மற்றும் மாட்டின் மடியை கழுவி தூய்மை செய்ய வேண்டும். கொட்டகை இல்லாதவர்கள் கால்நடைகளை வெயிலில் கட்டாமல் நிழல் தரும் மரங்களின் கீழ் கட்ட வேண்டும். கால்நடைகளுக்கு கால்நடை மருத்துவரின் ஆலோசனைப்படி உரிய சிகிச்சை வழங்க வேண்டும். வெப்ப அயற்சி நோயால் பாதிக்கப்படும் கால்நடைகளுக்கு முதலுதவி பாதிக்கப்பட்ட கால்நடைகளுக்கு நிழற்பாங்கான பகுதியில் வைத்து பராமரிக்க வேண்டும். நனைந்த துணிகளை கால்நடைகளின் உடலில் சுற்றிவிட வேண்டும். குளிர்ந்த எலக்ட்ரோலைட் குறைந்த குடிநீரை பாதிக்கப்பட்ட கால்நடைகளுக்கு வழங்க வேண்டும். மேலும் ஒரே இடத்தில் அளவுக்கு அதிகமான கால்நடைகளை பராமரிப்பதை தவிர்க்க வேண்டும். கால்நடைகளுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் காலம் தாழ்த்தாமல் அருகில் உள்ள கால்நடை மருத்துவமனை மருத்துவர்களை அழைத்து உரிய சிகிச்சை வழங்க வேண்டும். மேலும் விவரங்களுக்கு கால்நடை பராமரிப்புத்துறை மண்டல இணை இயக்குனர் தொலைபேசி எண் 9445001114 என்ற கைபேசி எண்ணிலும், கால்நடை பெருக்கம் மற்றும் தீவன அபிவிருத்தி துணை இயக்குனர் தொலைபேசி எண் 9445032520 என்ற எண்ணிலும், கால்நடை நோய் புலனாய்வு பிரிவு உதவி இயக்குனர் தொலைபேசி எண் 9445032608 என்ற கைபேசி எண்ணிலும், கால்நடை பராமரிப்புத்துறை உதவி இயக்குனர் திண்டுக்கல், பழனி மற்றும் கொடைக்கானல் தொலைபேசி எண் 9445032585 மற்றொரு தொலைபேசி எண் 9445001208 மற்றொரு தொலைபேசி எண் 944500322595 ஆகிய கைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.